வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். நிறைய ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும்? இந்த கன்ஃபியூஷன் காரணமாக நிறைய பிகினர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கவே முடியாமல் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பிகினர்ஸ் எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்க மிகப்பெரிய ரிசோர்ஸ் எல்லாம் தேவையில்லை. சரியான டைரக்ஷன் இருந்தால் ஒரு பிகினர்ஸ் கூட ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, முதல்ல எக்ஸாம் பற்றி புரிந்து கொள்ளணும். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ், கொஷின் டைப், இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மிகவும் முக்கியம். செகண்ட் ஸ்டெப், பிகினர்ஸ் அதிக புக்ஸ்லாம் வாங்க தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் புக்ஸ், லிமிட்டட் மெட்டீரியல்ஸ், ரிப்பீட்டட் ரிவிஷன், இதுதான் கரெக்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸ்டெப் 3, ப்ரிப்பரேஷன் ஆர்கனைஸ்டாக இருக்க ஒரு ஸ்டடி பிளான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு டெய்லி 4 to 6 hours ஸ்டடி, சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பரேஷன், வீக்லி ரிவிஷன். இந்த பிளான் தான் கன்சிஸ்டண்ட்டை மெயின்டைன் பண்ண உதவும். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி எம்சிக்யூ பேஸ்டு தான், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் இருக்கும். அதனால் டெய்லி எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கணும், மார்க் டெஸ்ட்டை பண்ணணும். இவை ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக ஆக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு பிகினராக இருக்கலாம், ஆனால் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் இருந்தால் ஒரு நாள் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக மாறலாம். நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னை புரிந்து கொள்ளுங்கள், ரைட் புக் செலக்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்ட் ஸ்டடியை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த சேனல் மூலம் நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கைடன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்றே தொடங்குங்கள்.